வியட்நாம் படகு கவிழ்ந்த விபத்தில் 15 இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது தொடர்பாக தனது இரங்கலை தெரிவித்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். படகு விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்த விவகாரம் வேதனை அளிக்கிறது என்று பிரதமர் தன்னுடைய இரங்கல் செய்தியில் பதிவிட்டிருக்கிறார். வியட்நாம் படகு கவிழ்ந்த விபத்தில் 15 இந்தியர்கள் பலியான நிலையில் தனது இரங்கலை பதிவு செய்திருக்கிறார் பிரதமர் மோடி. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். பிரதமர் மோடியின் இரங்கல் செய்தியில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன விரிவாக பதிவு பண்ணுங்க. வியட்நாம் நாட்டில் ஏற்பட்ட படகு விபத்தில் இந்தியர்கள் 15 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் சிலர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்திற்கு பிரதமர் மோடி தன்னுடைய இரங்கலை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக வியட்நாம் நாட்டில் நடைபெற்ற இந்த படகு விபத்து குறித்து அறிந்து தான் மிகுந்த வேதனை அடைந்ததாகவும், இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய தான் பிரார்த்தனை செய்வதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இது தவிர வியட்நாமில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் மற்றும் துணை தூதரகம் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கி வருவதாகவும், வியட்நாம் நாட்டு அதிகாரிகளோடு தாங்கள் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். இது தவிர குடியரசு துணைத் தலைவர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட பலரும் இந்த சம்பவத்திற்கு தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் பதிவு செய்திருக்கிறார்கள். நன்றி ரமேஷ்குமார், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.